இன்றைக்கி நம்ம கொஞ்சம் காலையிலேயே நேரமாகவே கொஞ்சம் காய் அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி குழம்புக்கு எதுவும் காய் இல்லைங்களா, சுரக்காயும் ஆனால் விட்டா இது இன்னும் கொஞ்சம் பெருசாகுங்க. சரி நம்ம குழம்புக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சரி அறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதை அறுக்கலான்னு வந்திருக்கோம். ஆனால் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்திங்களா, அந்த சுரக்காய் வெரைட்டி வேறுங்க, இந்த வெரைட்டி வேறுங்க. அதுலேயே 2 வகையாக இருக்கும் போல் இருக்குங்க. அது கொஞ்சம் தோலே மொத்தமாக இருக்குங்க. நம்ம அரிக்கில் பார்த்தா இது ரொம்ப தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஆனால் ரெண்டுமே கருஞ்சுரக்காய் நாட்டு சுரக்காய் தாங்க. ஆனால் ரெண்டும் வெவ்வேறு வெரைட்டிங்க. ஆனால் செடி 2-3 இதாக வந்திருக்குங்க. அதனால் இந்த வெரைட்டி வேறு போல் இருக்குங்க. அதுலேயே 2-3 விதை இருந்து முளைச்சிருக்கும் போல் இருக்குது வெவ்வேறையாக. அது தனி ரகம், இது தனி ரகங்க. ஆனால் குழம்பு வந்து ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. போதுங்க, இந்த மாதிரி ஒரு செடி ஒரு 2 செடி இருந்ததுனாவே நம்ம ஃபேமிலிக்கு உண்டான காய்கறி அது வந்துருங்க. இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நாட்டு காய்கறியாக வச்சு நீங்கள் சாப்பிட்டு பழகுனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே தேடி தேடி எங்கே நாட்டு காய்கறி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அதோட விதையவே வாங்கி போட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இப்போல்லாம் நமக்கு கடைங்கள்லாம் இது அந்த சீசனுக்கு கிடைக்கிதுங்க. ஆனால் பெருசாக நமக்கு நாட்டு காய்கறி கிடைக்கிறதில்ல. இன்னொன்றுங்க, நான் போன வீடியோவில் போன டைம் சொரச்செடி போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை காய விட்டு நான் வந்து அதை இந்த தலையெல்லாம் எடுத்துருக்கணுங்க. ஆனால் அதிலிருந்து தான் இப்போ ஒவ்வொரு பூச்சியாக விழுந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம அதை ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணிடலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி செடிக்கு தாங்க கடலை புண்ணாக்கு ஊற வச்சுருந்தோங்களா, சரி அதுதான் நம்ம கொஞ்சம் ஊற்றி விடலாம். ஏன்னா உடனே நமக்கு பயனளிக்கக்கூடியது வந்து இந்த கடலை புண்ணாக்குங்க. நம்ம ஆட்டெருவு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் லேட்டாக தாங்க இதுங்கும். இது நம்ம லிக்விடாக ஊற்றக்குள்ள வந்து நமக்கு உடனே அதோட பயன் வந்து கிடைக்குங்க. நமக்கு ரசாயன உரம்லாம் எதுவும் வேண்டாங்க. இந்த மாதிரி நிறைய இயற்கையான முறையிலேயே ஒரு காஞ்ச தலைவோ அதெல்லாம் போட்டிங்களாவே போதுங்க. ஆனால் பெருசாக நம்ம இது என்னங்க ஒரு 1/2 கிலோ புண்ணாக்கு வாங்கினீங்களா, இதையே 2-3 டைம் நம்ம ஊற வச்சு ஊற்றிக்கலாங்க. அதுலேயே கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் இருந்ததுங்களா, வேப்பம் புண்ணாக்கு இல்லைங்க, அது கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் இருந்ததுன்னா அதோடையே சேர்த்து ஊற வச்சுருந்தோம்மா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. என்கிட்ட இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. சரி அடுத்த டைம் நான் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடலை புண்ணாக்கு மட்டும் போட்டு அதோட கொஞ்சமாக அதை கலந்துங்க செடிங்களுக்கெல்லாம் அப்படியே சுற்றியும் பறித்து விட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை மெனக்கிட்டு தாங்க செய்யணும். செஞ்சாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இதில். அதனால் நான் எல்லாம் போட்டு கரைச்சி விட்டுங்க. ஏன்னா இது தொட்டியில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கலாங்க. இத்தனை ஜக்கு ஊற்றினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இது நான் மண்ணில் தானே வச்சுருக்கேன், அதனால் நான் சுற்றியும் ஒரு 2-3 டப்பா ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் ஊற்றிட்டுருக்கேன். இந்த கடலை புண்ணாக்கு போட்டால் நமக்கு என்னென்ன பயன் அளிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. செடியும் நல்லா வேகமாகவே வளருங்க. நம்ம இந்த கடலை புண்ணாக்கு போடுறதுனால இயற்கையான முறையிலேயே செடியும் நல்ல வளர்ச்சி. ஏன்னா இப்போ கொஞ்சம் வெய்ய காலம் வருது இல்லைங்களா, செடி காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அதனால் நம்ம செடியோட வளர்ச்சியும் நல்லாவே இருக்குங்க. அதுலேயே ஒரு சில சத்தெல்லாம் இருக்குங்க. அதனால் நல்ல வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. செடியுமே வந்து நல்ல பச்சை பசேருன்னே இருக்குங்க. நீங்கள் இந்த புண்ணாக்கோட உரம் கொடுத்துட்டு பாருங்கள், மண்புழு இருக்குது. சரி அதுதான் எடுத்து அந்த இலையில வச்சுங்க. தண்ணி ஊற்றவும் அந்த மண்புழுவெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இயற்கையான உரம் போட்டோம் அப்படின்னாவே மண்புழு அதுலேயே தானாக உருவாயிருங்க. அதனால் செடியோட வளர்ச்சியுமே சீக்கிரமாக வளருங்க. இலையுமே நல்லா நமக்கு பச்சை பசேருன்னே இருக்குங்க. ஏன்னா இந்த வெய்ய காலம் வருது இல்லைங்களா, அதனால் அப்படி தான் இருக்குங்க. பூவும் காயுமே நம்ம அதிகமாக பிடிக்கும். பார்க்கலாம், நான் இதை அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவிலேயே போடுறேங்க. ஏன்னா இப்போல்லாம் மொக்கு வைக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க. அதனால தான் சரி நம்ம இந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்ருக்குங்க. நமக்கு மண்ணுமே ரொம்ப இருவாதுங்க, பொலப்பொலனே இருக்குங்க. நம்ம இந்த புண்ணாக்கு உரம் இதெல்லாம் கொடுக்கறதுனாலையும் பூச்சியுமே நிறைய பூச்சி தாக்குதல் வரும் இல்லைங்களா, அந்த கத்திரி செடிக்கு எல்லாமே இந்த பூச்சி தாக்குதலை வந்து இந்த கடலை புண்ணாக்கு போடுறதுனால அந்த தண்ணி ஊற்றுறதுனால அதில் ரொம்ப நல்லா குறையுங்க. நம்ம அதை கண்கூடாவே பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ எடுத்து போடக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள்.
இது மாதிரி எந்த புண்ணாக்கு கிடைச்சாலுமே சரிங்க, நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சு போட்டிங்க, அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் எறும்பு இது எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்ருங்க. அது அப்படியே போய் ஊற வச்சு தண்ணியாக நம்ம ஊற்றி விட்டோம், சுற்றியும் பறிச்சு விட்டு ஊற்றி விட்டோன்னா செடியோட வளர்ச்சி நீங்கள் ஒரே வாரத்தில் சூப்பராக பார்க்கலாங்க. நான் அடுத்த வாரத்தில் இதையே ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள், செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள். ஆனால் அதிகமாக ஊற்றிடாதீங்க, ஒரு அளவு தாங்க. அவங்க செடி வைக்கிறவங்க இதுங்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கே தெரியுங்க. இல்லாட்டினாலும் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க, ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் கூட ஊற்றிக்கலாங்க. அதனால் தப்பு இல்லைங்க. ஆனால் கொஞ்சமாக ஊற்றுங்க. எதுவுமே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அதுவே அதுக்கு செடி ரொம்ப பழுத்து சத்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப செடி பழுத்து அது செத்துருங்க, அந்த மாதிரி ஆயிரும். அது பாருங்கள், மண்புழு தாங்க எடுத்து காமிச்சேன். நம்ம இந்த புண்ணாக்கு கொடுக்கறதுனால இன்னும் மண்புழுவுமே நல்லா உற்பத்தி. அந்த காஞ்ச தலை போட்டோம் அப்படின்னாவே மண்புழு தானாகவே உற்பத்தி ஆகிக்குங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெய்ய காலத்தில் காஞ்ச இலை இருந்ததுன்னா கூட இப்படி அந்த தண்ணி ஊற்றி விட்டுட்டு அது மேலே அப்படியே அந்த காஞ்ச இலை போட்டு விட்டிங்களாவே போதுங்க. இது பாருங்கள், அம்மா வீட்டில் தாங்க இவ்வளோ நாள் இருந்ததுங்க. ஆனால் நான் பூத்திகிட்ருக்கோம், நான் பெருசாக பார்க்கல. ஆனால் ஒரு செடி மட்டும் பாருங்கள், ரோஸ் மாதிரிங்க, அந்த அரளிப்பூ தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள், ரோஸ் மாதிரி நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்குங்க. இன்னொன்று ரொம்ப சின்னதாக, இது எப்பயும் நார்மலான அரளிங்க. இது எங்கே வாங்கினாங்க என்னன்னு தெரிலிங்க. ஆனால் செடி சூப்பராக இருக்குங்கப்பா. அந்த பூவை பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி தாங்க நான் அதை வீடியோவே எடுத்தேன். ஒரு 2 பூ வச்சமாவே சாமிக்கு போங்க. அதுவும் கொத்து கொத்தாக இருக்குதுங்க. பொறிக்கிறதே அப்படி தான் பொறிக்கணும் போல் இருக்குது, அப்படி இருக்குங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க, அடுத்த வீடியோ.